டிட்வா சூறாவளி ஏற்பட்டு 24 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னதாகவே எமது நாட்டு மக்களை வலுப்படுத்தும் வகையில் சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. பல நாட்கள் நிவாரண சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாடு அமைந்திருந்தது. ஆஸ்திரேலியாவின் விண்டரோ அறக்கட்டளையின் பங்களிப்புடன் கம்மத் கேஹென்டியார் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கொத்மலையில் ஆரம்பிக்கப்பட்ட கம்மத் கேஹென்டியார் வேலை திட்டம் மீண்டெழும் மக்களை வலுப்படுத்தும் வகையில் பாதிப்பினை எதிர்கொண்ட அனைத்து மாவட்டங்களையும் சென்றடைந்தது. டிட்வா சூறாவளியின் பின்னர் மீண்டெழும் மக்களுக்காக கம்மத் முன்னெடுக்கும் 3வது வேலை திட்டமே கம்மத் ரீபில்ட் ஸ்ரீலங்கா. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அவர்களின் தொழில்சார் தரத்தை உயர்த்தும் நோக்கில் கம்மத் ரீபில்ட் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் தச்சு தொழில், மின்சாரத் தொழில், உலோக உற்பத்தி, குழாய் திருத்துனர் மற்றும் ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளின் கீழ் விசேட பயிற்சி திட்டங்கள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. கம்மத் தலைவரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியுமான ஷெவான் டேனியல், நுவரெலியா மேலதிக மாவட்ட செயலாளர் தினிகா கவிசேகர, தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி விற்பனை பணிப்பாளர் பிரியந்த பெனடோ, நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் சுஜீவ மெதகிதர உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். மீட்பு நடவடிக்கையிலிருந்து மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் கம்மத் குழுவினர் எம்முடன் இணைந்திருக்கின்றனர். எனவே ரீபில்ட் கட்டத்தின் 1வது வேலை திட்டத்துக்காக எமது நுவரெலியா மாவட்டத்தை தெரிவு செய்து எமது அன்புக்குரிய மக்களுக்காக நிவாரணம் வழங்க முன்வந்தமை தொடர்பில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இதன்போது மடிக்கணினிகளும் வழங்கப்பட்டன. என கூறிய சந்தர்ப்பத்தில் அனைவரும் அச்சமடைந்தனர். எனினும் தற்போது நீங்கள் இந்த உபகரணங்களை பெற்றுக்கொண்டு தொழில்முறை வல்லுநர்களாக சமூகத்தில் செயற்பட்டு உங்களின் தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்து வெற்றிகளை அடையும் போது எதிர்வரும் 6 அல்லது 7 மாதங்களில் நீங்கள் ஒரு விடயத்தை கூறுவீர்கள்: டிட்வா எனது வாழ்க்கையை மாற்றியது, அல்லது எனது வாழ்க்கையின் திருப்பு முனையாக டிட்வா சூறாவளியே இருந்தது என கூறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான உபகரணங்கள் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டதுடன் குறித்த உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது. கம்மத் ரீபில்ட் வேலை திட்டம் எதிர்காலத்தில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும்? சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானி கம்மத் தலைவர் ஷெவான் டேனியல் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இன்று நாம் இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டுள்ளோம். புதியதொரு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் எமது மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காகவும் எதிர்பார்க்கின்றோம். இது எமது 1வது திட்டம் மாத்திரமே. இவ்வாறான பல திட்டங்களை எதிர்காலத்திலும் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட பாரிய சுனாமி பேரழிவில் சில கிராமங்களும் நகரங்களும் முற்றாக அழிந்தன. எனினும் இன்று அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கும் போது அந்த இடங்களையா சுனாமி தாக்கியது என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அதே போன்று நாமும் புதிய கோணத்தில் சிந்தித்து எதிர்வரும் 5 அல்லது 10 வருடங்களில் டிட்வா சூறாவளியினால் அழிவடைந்த இடங்கள் மற்றும் கிராமங்களை மீள புதுப்பிக்க உள்ளோம். குறிப்பாக இளைஞர் சந்ததியினருக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கி ஒரு புதிய நாட்டை நோக்கி பயணிக்கும் போது அந்த கனவு நிச்சயமாக நனவாகும் என நினைக்கின்றேன். வாழ்வை மேம்படுத்துவதற்கு அடிப்படை முகாமைத்துவம் மிகவும் முக்கியமானது. அடிப்படை முகாமைத்துவம் மற்றும் சமூக ஊடக பயன்பாடு தொடர்பான பயிற்சி பட்டறைகளும் இன்று நடத்தப்பட்டன. புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். எங்களுக்கு இந்த கம்மத் ஊடாக எங்களுக்கு இந்த மேசன் வேலைக்கு உதவி செய்கிறாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. சூறாவளிக்கு பிறகு எங்களுடைய வேலை செஞ்ச ஆயுதங்கள் எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன செய்கிறது, எங்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் எப்படி கட்டி எழுப்புறதுங்கிற கவலையில் இருந்த நேரத்தில் கம்மத் மூலமாக எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு கொடுத்துருக்குறாங்க.
பெரிய ஒரு உதவி. நிறைய பேர் வந்து இருக்கிற உடைமைகளை இழந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நம்மளை மாதிரி சுயதொழில் செய்கிறவங்களாம் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செஞ்சு அவங்களுக்கு ஏற்ற பொருட்களை கொடுத்து இன்னும் அவங்கள முன்னுக்கு வரதுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த கம்மத் திட்டத்துக்கு நான் மனமார்ந்த மாதிரி வாழ்த்தும் தெரிவிக்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். ஒன்றாக பாதுகாப்பு பெறுவோம், ஒற்றுமையாய் எழுந்திடுவோம். கம்மத், மக்களுடன் மக்களுக்காக.